அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடனபி. ஊருக்கு போயிட்டு பெங்களூர் ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. ஸோ இன்னையிலேருந்து வந்து அட்லீஸ்ட் ஒரு 10K ஸ்டெப்ஸ்னால் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சு நம்மளோட வாக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 5 o'clockலாம் வந்து டே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ வாக்கிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியராகவே நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து வந்த டயர்ட்னஸ்ஸே இன்னும் போகல. நிறையா வந்து லக்கேஜ் அப்படி அப்படியே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி இன்றைக்கி வைக்கணும். அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் மெனு தான். காலிஃப்ளவர் போட்டு ஒரு பொரியல், அப்புறம் வந்து எதாவது வெரைட்டி ரைஸ் இருந்தால் போதுனாரு. ஸோ அதனால் தக்காளி சாப்பாடு பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து சுத்தமாக அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் பிடிக்காதுங்க. ஸோ அவளுக்கு வந்து லன்ச் மெனு தனி தான், வேறு ஏதாச்சும் கேட்டு செஞ்சு கொடுக்கணும். மல்லித்தலை வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. தேங்காய் வந்து கணக்காக நேற்று துருவி வச்சுட்டு போக சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் இருக்குது. அதனால் வந்து சிம்பிளான ஒரு கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கலான்ட்டு. மித்ரனுக்கு வந்து சம்மர் கேம்பெல்லாம் முடிஞ்சுங்க. அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து வந்து 12:30 வரையில் அவனுக்கு கிளாஸு. ஒன் மந்த் வந்து சம்மர் கேம்ப் போட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா வந்து புதுசாக ஸ்கூலுக்கு போனால் குழந்தைங்க அழுகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து மித்ரனுக்கு இப்போ கொஞ்சம் கூட இல்லை. அவனுக்கு வந்து ரொட்டீன் லைஃப் ஆகி போயிடுச்சு. ஸோ அவர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறாரு. எப்போ நான் ஊர்லேருந்து வந்தாலும் அம்மா கொஞ்சம் இட்லி மாவு ஆட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 நாள் வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஊருக்கு போகணுன்னே இந்த மாவாட்டிகிட்டு இருக்கிறது சிரமம் இல்லையா? ஸோ அதனால் அம்மா வந்து எப்போவுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ரீசெண்டாக வந்து இந்த தோசைக்கல் வாங்கினேன், ரெக்டாங்கிள் ஷேப். எனக்கு வந்து இந்த ஷேப்பில் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இண்டஸ் வேலியில் தான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப நல்லா ஈஸியாக பழக்கப்பட்டுருச்சு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் கொத்தமல்லி சட்னி. எயிட் 45 அப்படிங்கும் போது அவங்க அப்பாவும் மித்ரனும் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ நாம் வந்து ஒரு 7:30க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா தான் மித்ரன் வந்து கிளப்பி ஒரு 8:45க்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே வேலையெல்லாம் முடிக்க வேண்டியதாக இருக்கும். 7 o'clock வந்து அவளோட ஸ்கூல் வேன் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இடையில ஸ்நாக்ஸு இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும். பாய்டி தங்கம். தண்ணியா குடிக்கிறக்கா? அப்போ டாட்டா. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப அழகான கலரில் ஒரு ஹைபிஸ்கஸ் பூத்துருக்குங்க. லாஸ்ட் வீக் வந்து இது நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி தான் பூக்குறாங்க. ஊருக்கு போனால் இந்த செடிகளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறக்காகவே நான் ஊருக்கு போகிறதே இல்லை. அப்படியே போனாலும் ஒரு 1 வீக்குள்ளே வந்துடுது. ஸோ 1 வீக் வந்து கணக்காக வந்து இதுகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிக்குவாங்க.
மித்ரன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நம்மளோட க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். மித்ரன் வந்து வீட்டில் இருந்தார் அப்படின்னா ஃபுல் டே வந்து ரைம்ஸ் தான் ஓடிட்டுருக்கும். இன்கேஸ் நாங்கள் ஏதாச்சும் மாற்றினா கூட அவன் போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகிறங்காட்டி கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்குறக்கு. ஸோ அவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே நான் வந்து இந்த எஸ்பிபி சாங்ஸ் போட்டேன் அப்படின்னா ஒரு 2 hours வந்து அது ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை செய்கிற மாதிரியே தெரியாது. அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளோட வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சோடனே கிச்சனை வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மித்ரனோட ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு பேரலி அவனுக்கு வந்து மத்தியானம் லஞ்சும் ரெடி பண்ணிடுவேன். இந்த குட்டி உருளி வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து நான் டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வீட்டு டெரஸில் வந்து பூக்கிற பூவே வச்சு இதை டெக்கரேட் பண்ணிக்குவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க போகும். இந்த முருகர் சிலை வந்து மால்குடி ஷாப்பிங்கில் தாங்க வாங்கினேன். நம்மளோட ஷாப்பிங் விலாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2-3 சிலை வந்து இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு போனேன் அப்படின்ட்டு. மித்ரன் வந்து பிரேக் டைம்லலாம் வந்து எதுவும் சாப்பிட்றதே இல்லைங்க. ரொம்பவே கம்மியாக தான் சாப்பிட்டு வராரு. ஸோ அதனால் அவன் வரக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வந்தோடனே ஊட்டி விட்டுருவேன். ரீசெண்டாக வந்து மித்ரனுக்கு இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது இல்லையா, ஃபிஷ் கேட்சிங் கேம். ஸோ இது வந்து சார் விளையாண்டு அப்படி அப்படியே தூக்கி போட்டு போயிடுவார். நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு இதை வச்சு விளையாடலாம். ஃபைனலாக வந்து டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி தான். என்னோடய டார்கெட் வந்து கனகக்கா தாங்க. அந்த அக்கா வந்து ஒரு 9:30க்கு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து யூட்டன்சில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. பாப்பாவோட ஃபுட் மெனு எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். அதில் வந்து அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்காது. அவளும் வந்து அதை விரும்பி சாப்பிட மாட்டாள். அவளுக்கு வந்து நேந்திரம்பழம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து அதை கட் பண்ணி கொடுத்துருவேன். வேக வச்சு நேந்திரம்பழம் சாப்பிட்றத விடவே இந்த மாதிரி சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து அவளுக்கு கருவேப்பிலை வந்து டெய்லி ஃபுட்டில் வந்து நான் ஆட் பண்ணிடுவேங்க. பச்சையாக தான் சாப்பிடுவாள். அவள் வந்து ஒரு 6 வயசு இருக்கும் போதே வந்து நான் இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. பட் அதை காட்டிலும் இதை வந்து ரெகுலராக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட யூட்ரஸ் வந்து நல்லா பலமாக இருக்குங்க. ரெகுலராக வந்து அவங்க பீரியட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அவளுக்கு கன்னடா கிளாஸ் வந்து வீட்டு பக்கத்துலேயே என்னோடய ஃப்ரெண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து கிளம்பிட்டா. ஒரு 10 மணிங்கும் போது நம்மளோட வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன். அது ஒரு 1 hour எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடிட்டிங் ஒர்க், அப்புறம் மித்ரன் வந்துடுவார். அவர் பின்னாடி சுற்ற வேண்டியதுதான். இப்படி தான் என்னோட டே ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi. Thanks for watching. Bye.